இங்கே பாருங்கள், இன்றைக்கி மாங்காய் சாதம் பாருங்கள். மாங்காவை வந்து தோல் எடுத்துருங்க, வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு மிக்சியில் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் சாதம் அதை மிக்சியில் போட்டு அந்த மிக்சியில் உப்பு, மஞ்சத்தூள், மாங்காய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. எந்த மசாலாவும் கிடையாது தயவுசெய்து. அவ்வளோதான். அதை கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மெத்தனை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் இந்த தொக்கை போட்டு இதை பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வந்து சாப்பாட்டுக்கு எப்படி எண்ணெய் வைக்கிறோமோ அந்த மாதிரி புளியோதரைக்கு அந்த மாதிரி எண்ணெய் வச்சுட்டு பார்த்தீங்களா, கடாய்க்கு ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சு வதக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. ஓகேவா? இப்போ சாதத்தை தனியாக வடிச்சிட்டு அதில் கொட்டிட்டு அப்படியே கலந்துட்டோன்னா மாங்காய் சாதம் ரெடி. வறுத்தல் தொட்டுன்னு சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் தொட்டுன்னு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.